இனிய உறவுகளுக்கு வணக்கம். சைனஸ் அப்படிங்கிற பிரச்சனை இந்த மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் நிறைய பேர் இதனால் அவதிப்படுறாங்க. எனக்கு மூக்கு ஒழுகுது, காலையில் முகத்தில் தண்ணி போட்டேன்னு எனக்கு தும்ம ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு தலை குளிச்சா தலைவலி வருது, ரன்னிங் நோஸ் இருக்குது, எனக்கு எப்போ பார்த்தாலும் உள்ள சளி இறங்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் தலைவலியோடு நிறைய பேர் அவதிப்படுறவங்க இருக்காங்க. இவங்க உங்கள் உணவில் மதிய உணவில் சாதம் குழம்பு பொரியெல்லாம் சாப்பிட்டு கடைசி பிடி சாதத்தில் நல்லா சூடாக மிளகு ரசம் ஒரு 7-8 கரண்டி ஊற்றி அதை சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. தினசரி மாலை வேளைகளில் நண்டு சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, கோழி சூப்புன்னு ஒரு 100 கிராம் ஏதாவது ஒரு கோழிக்கறி போட்டு நல்லா அதில் பூண்டு, மிளகு, இஞ்சி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு சூப் நல்லா சூடாக குடிச்சு பழங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நிறைய காய்கறிகள் போட்டு அதில் தூதுவளை, மிளகு இது போட்டு இந்த சூப்பை குடிங்க. மூச்சு பயிற்சி தினசரி ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த மூச்சு பயிற்சி நல்ல முகத்தை இது பண்ணிவிட்டு மூக்கு ரெண்டையும் சுருக்கிக்கிட்டு மூச்சை ஃபோர்ஸாக விடணும். இப்படி இந்த பயிற்சி நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். கூடவே நாடி சுற்றி பண்ணலாம். இதை தினசரி ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். கூடவே ஆவி பிடிக்கிறது தினசரி பண்ணுங்கள். தண்ணியில் 10 கற்பூரவல்லி இலை, நொச்சி இலை ஒரு 10, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு இதை போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிங்க. உங்களுக்கு கிடைச்சதுன்னா தூதுவளை இலை, தும்பை இலைகள், துளசி இலைகளை சேர்த்துக்கலாம். மெயினாக நொச்சி, கற்பூரவல்லி இலை, மஞ்சள் தூள் இது இருக்கணும். இதை நல்லா பிடிச்சி ஒரு ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸாக அப்படிலாம் பிடிக்க வேண்டாம். ரொம்ப நிதானமாக முகத்தை வச்சு இந்த பக்கம்லாம் காட்டி பிடிங்க. முகம் வேகிற அளவு கூடக்கூடாது. இதை செய்யுங்க. மற்றபடி நீங்கள் செய்யக்கூடாதது, தலைக்கு குளிச்சா ஒழுங்காக 5 நிமிஷம் ஒரு டவலில் தலையை கட்டிட்டு ஒழுங்காக வெயிலில் வச்சு தலையை சுத்தமாக மண்டையில் ஈரம் இல்லாத மாதிரி தொடைங்க. படுத்துக்கிட்டு அழுகாதீங்க. ஹேர் பேக் போட்டுட்டு குனிஞ்சு கூட்டுறதோ பெருக்கிறதோ இது கூடாது. ஹேர் பேக் போட்ட அன்றைக்கி குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பல வருட சைனஸ்ங்கிறது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.